ரைட்டர் சரியில்லை. நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த கோர்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒரே திசையில் பயணிக்கின்றனவா தாவேகா கூட்டணி கட்சிகள், இந்த பொருளை தான் நாம் இன்றைக்கு பேசியிருக்கிறோம். காடை பார்த்தது எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து இதயத்துல்லா அண்ணன் வணக்கம். விசிகாவிலிருந்து பாவலன் அண்ணன் வணக்கம். மதிமுகவிலிருந்து கார செல்வராஜ் அண்ணன் வணக்கம். கூடுதலாக இவற்றிலிருந்து தாவேகாவிலிருந்து புகழேந்தி வினயம் இருக்கிறார். எல்லோரும் ஒரே கூட்டணி ஆட்களாக இருக்கிறார்கள். யார் யாரோடு சண்டையிடுவார்கள் அப்படின்னு தெரியல. பாவலன் சார், தாவேகாவுடனான கூட்டணியில் இணைந்த பிறகு கூட்டணி கட்சிகளோட நிலைப்பாடுகளில் நிறைய மாற்றம் வந்திருக்கு. ஒன்று, வீரபாண்டியன் சொல்கிறாரு திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சா என்ன, அவங்க ரெண்டு ஜனநாயக கட்சிகள், அவங்க இணையிறதுங்கிறது அவங்களுடைய உரிமை, அதில் நம்ம எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் நாங்கள் இருந்தோம், திமுக கூட்டணி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டோம், திமுக கூட்டணி ஜெயிக்கிறது தான் எங்களுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறாரு. திரும்ப நம்ம ஒரு தாவேகா கூட்டணியில் இருந்து கொண்டு திமுக கூட்டணியில் ஜெயிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம், அதுதான் மகிழ்ச்சின்னு பேசுகிறதும். இங்கே சண்முகம் அவர்கள் திமுக அதிமுக உறவு ஒரு மாதிரி பார்க்குறாரு, சிபிஐ ஒரு மாதிரி பார்க்குது. காங்கிரஸ் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்தக்கூடாதுன்னு ஒடியாக துடிக்கிறாங்க. தாவேகா அரசை நிறைவேற்றி ஆகணும்னு துடிக்கிறாங்க. இது ஒரே அலையன்ஸாக தான் போகுதா? இல்லை, சிபிஐ சிபிஎம் அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத விட விசிகா எப்படி பார்க்கறதுன்றது இல்லை, இந்த கேள்வி உங்கள்கிட்ட தலைப்பு ஏன் வச்சேங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். இல்லை, மாற்று கருத்து இல்லை, எல்லாருக்குமே ஒத்த கருத்து தான். எல்லாருமே திமுக அணியில் வந்து இடம் பெற்றோம், தேர்தலை சந்தித்தோம். அப்போ எங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கும், திமுக அணி வெற்றி பெறும் தான் நினச்சிருப்போம். அப்படி தான் நாங்கள் நினச்சோம், அப்படி தான் களத்தில் நின்னோம். தாவேகாவை குறைச்சி மதிப்பிட்டோம். ஆனால் மக்களுடைய மனநிலை வேறாக இருந்தது, ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அப்போ நாங்கள் எல்லாம் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்த பிறகு ஒரு கேள்வி எழுது, வெறும் ஆட்சிக்கு ஆதரவு மட்டும்தானா, அமைச்சர்கள் இடம் மட்டும்தானா, அடுத்தடுத்த தேர்தல் வரும்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் திமுகவில் தான் இருக்கீங்களா, அவங்க வந்து அவங்க தான் வாழ்த்தி அனுப்புனதா சொல்கிறாங்களே, இப்படின்ற ஒரு இதை திமுக வந்து கட்டமைச்சிட்ருக்கு. பொதுமக்களுக்கும் அது ஒரு சந்தேகமாக இருக்குது. அப்போ இதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை, இது வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய அந்த தார்மீக கடமை, அரசியல் கடமை இந்த அணியில் இடம்பெற்றவங்களுக்கு, தாவேகா அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எங்களுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் வந்து இப்போ ஒருமித்த கருத்தோடு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இது வந்து ஒரு மதசார்பற்ற ஒரு அணியாக வந்து உருவாக்க போகிறோம். அதற்கான ஒரு முன்னோட்டமாக கோவளத்தில் நடந்த கூட்டத்திலலாம் பேசி முடிச்சிட்டாங்க. விரைவில் வந்து ஒரு அணியை வந்து கட்டமைப்பாங்க. இதில் என்னென்னா, இந்த அணியில் இடம்பெற்றிருக்க எல்லோருக்குமே வந்து ஒரு ஜனநாயகபூர்வமான முடிவெடுக்கிறதுக்கோ கருத்து சொல்கிறதுக்கோ வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. அவங்க மனசில் பட்டதை பேசுகிறாங்க, ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. நாங்கள் வந்து தாவேகா அரசாங்கத்துக்கு கொடுத்த ஆதரவு நிலைப்பாட்டிலேருந்து நாங்கள் மாற மாட்டோன்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு அதுதான் அப்படின்றது நல்லாவே தெரியும். அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்க போய் தான் அமைச்சரவையிலே பங்கெடுத்தோம். இந்த அரசுக்கு அச்சாணியாக இருப்போம்னு சொல்லியிருக்கோம். நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய விருது வழங்கும் விழாவில் எங்கள் தலைவர் ரொம்ப உறுதியாக ஒரு கருத்தை உடைச்சிட்டார். நாங்கள் வந்து தாவேகா அணியில் தான் அந்த அணி உருவாகும், அந்த அணியில் நாங்கள் இடம் போகிறோம்னு சொல்லிட்டார். இன்னொரு பக்கம் திமுக வந்து நாங்கள் துரோகம் பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வந்து தொடர்ந்து ஒரு அவதூறை வந்து பரப்பிட்டுருக்காங்க இல்லையா. அதுக்கு திமுக தலைமைக்கு ஒரு கேள்வி வச்சார் எங்கள் தலைவர், யார் துரோகம் செய்தது, நீங்கள் யார் துரோகம் சொன்னாங்கன்னு நீங்கள் யார் சொல்கிறீங்க? திமுக எங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கு. இல்லை, விசிகா துரோகம் செய்து விட்டதுன்னு திமுக யார் சொன்னாங்கன்னு தலைவர் இந்த பதில். இரண்டாம் கட்ட தலைவர் அது அப்படி தான் சொல்கிறாங்க. ஊடகத்துக்கு வர கூட வந்து நீங்கள் காங்கிரஸை பேசுகிறத நேரடியாக தலைவர் ஸ்டாலின், துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் இவங்க இதை பற்றி சொன்னதுக்கு பதிலாக, இல்லை வழக்கமான சமூக வலைதள குற்றச்சாட்டுகளுக்கான பதிலாக? இல்லை, இப்போ திமுகவில் ஆர்எஸ் பாரதி ஆராசா சொன்னாங்க. இப்போ அதை விட துணை முதலமைச்சராக இருந்தவருக்கு, எங்களோட பயணம் பண்ண திரு உதயநிதி அவர்களுக்கு அவர் யோசிக்கணும். அவர் எல்லா இடங்களையும் என்ன பேசிகிட்டு இருக்காருன்னா, ஏதோ இந்த சோபா மாடலில் வந்து விடுதலை சிறுத்தையில் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாரு. இப்போ விசிகா வந்து அவங்கள பார்த்து சோபா மாடலுங்கிற 2G மாடல்னு சொல்லலாம்ல, நாங்கள் வந்து அவங்கள பார்த்து 2G மாடல்னு சொல்லலாம். இல்லை, விசிகான அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரா கேட்குறேன் நான். பொதுவாக சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து எங்கள் கட்சி அலுவலகத்துக்கு சோபா வந்தது உண்மை தான், எல்லோரும் பார்த்தாங்க. எதுக்கு சோபா வந்தது, நாங்கள் எங்கள் அலுவலகத்தை புதுப்பிச்சு வேலை நடத்திட்டு இருக்கோம், விஐபி வரக்கூடிய ஆட்கள்லாம் உட்கார. இல்லை, நான் என்னுடைய புரிதல்லேருந்து நான் கேட்குறேன். அவர் சோஃபா மாடல்னு சொல்வது அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு போய் தாவேக்கால இணைறதுங்கிறது என்னோட புரிதல். ஒவ்வொரு முறையும் அது 3 சீட்டர் 4 சீட்டர் 5 சீட்டர்னு அவருடைய ட்வீட் போடப்பட்ட நாட்களுக்கும்
அவர் சோஃபாவோட சீட்டர் எண்ணிக்கை அதிகப்படுத்தல எம்எல்ஏக்களோட ஒப்பிட்டு பார்த்து மென்ஷன் பண்ணி தாங்க சொல்றாரு. எங்களை மென்ஷன் பண்ணி தான் சொல்றாரு. எங்களையும் அந்த மனசுல மென்ஷன் பண்ணி விசிகாங்கிறதோ திருமாங்கிற வார்த்தையோ நான் வந்து பார்க்கல. அப்ப அதிமுக சொல்றாரு அவரு. இல்ல அதிமுக சோபா படம்லாம் சொல்றாரு. அவர் அதிமுக எம்எல்ஏக்களை இன்னும் சொல்ல போனா விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ண அன்னைக்கு ஒரு ட்வீட் வருது. அதுவும் விஜயபாஸ்கரை பற்றி தான். 5 சீட்டர்னு கிட்டத்தட்ட விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ண அன்னைக்கு தான் அது 5 சீட்டர் சோஃபாவே மாறுது. அடிப்படையில் இந்த 5 சீட்டர் சோஃபாங்கிறது என் பார்வையில் அது அப்படிதான். தலைவர் வந்து திமுக வந்து என்ன நீங்க உதயநிதி விசிகா விமர்சிக்கிறாருங்கிற புள்ளில இருந்து அந்த தலைவர் பேசினாரா? ஆமா விமர்சிக்கிறாங்க. நேரடியாக சொல்லியிருக்காரு. இல்ல இப்ப என்னன்னா அவங்க வந்து நாங்க துரோகம் செய்யல, திமுக தான் எங்களுக்கு துரோகம் செஞ்சது. எங்க தலைவர் வந்து விசிகா துரோகம் செய்தது திமுக சொன்னது யார்? விசிகா துரோகம் செய்து விட்டது நேரடியாக சொல்லுவாங்களா? நாங்க இடம்பெறதை வந்து விமர்சிக்கிறாங்கல்ல, அதை ஒரு துரோகமா நினைக்கிறாங்கல்ல. அமைச்சர்கள் இடம்பெறது தப்புன்னு சொல்றாங்கல்ல. திமுகல இருந்து நாங்க வந்து வெளியேறிட்டோம், அம்போன்னு விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு புலம்புறாங்கல்ல. விசிகா தொண்டர்கள் இந்த தேர்தலில் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வேலை செய்யவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னதும் திருமாவளவன் சார் தான் இல்லையா? அதாங்க ஒரு தலைவருக்கு அழகு. தொண்டர்கள் வேலை செய்யணும் சொல்ல, ஒரு சில தொகுதிகளில் சில நிர்வாகிகள் வந்து வேலை செய்யலன்றதை வெளிப்படையா அதை கண்டிச்சாரு. ஆனால் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட இடங்கள் எல்லாம் திமுக முறையா வேலை செஞ்சாங்களா, ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். கூட்டணி கட்சிகளை வந்து நல்லா மரியாதை நடத்தினாங்களா? கூட்டணி கட்சியிலே திமுக கூட்டணியிலேயே அதிக வாக்குள்ள ஒரு பெரிய கட்சி 234 தொகுதியிலேயே வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கு வந்து வாக்கு வங்கி பலமுள்ள கட்சி விசிகா. இப்போ விசிகாவை நீங்க எப்படி நடத்துனீங்க? கேள்வி வருதா இல்லையா? இல்ல இதுல 2 இடத்துக்கு நீங்க நகர்றீங்க. ஒன்று, தேர்தல் பிரச்சாரத்துல அங்க இருக்கிற சில செயல்பாடுகள்ல லோக்கல் திமுக விசிகா நிர்வாகிகளுக்குள்ள மோதல் தகராறு அதெல்லாம் வரதெல்லாம் வேற. அதனால் சில தொகுதிகளில் விசிகா நிர்வாகிகள் ஒத்துழைப்பு இல்லாமல் போயிருக்கலாம். அப்படி நீங்க செஞ்சிருந்தா கூட கூட்டணி தர்மத்தை தப்பு அப்படின்னு திருமாவளவன் பேசுறாரு. நீங்க சொல்வது நீங்க எங்களை எப்படி நடத்துனீங்கிறது இந்த வார்த்தை வந்து தேர்தலுக்கு ரொம்ப முன்பாகவே ஆரம்பிக்குது இல்ல? திருமாவளவன் சொன்னது தேர்தல் நாட்கள்ல நடந்தது. அதாங்க தேர்தலுக்கு அந்த பேச்சுவார்த்தை நடக்கிற காலகட்டத்திலே நடக்குது. ஓராண்டுக்கு முன்பே எங்கள் தலைவர் சொன்னார் இரட்டை இலக்கத்தில் நாங்கள் போட்டியிடுவோம்னு சொல்லியிருக்காரு. ஒரு கூட்டணி கட்சியில் நம்பகத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர், எந்த விதமான நெருக்கடியும் கொடுக்காத ஒரு தலைவர், மனசாட்சிப்படி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவர், அவரும் ஒரு வருஷமா வந்து இரட்டை இலக்கத்தில் போட்டின்னு சொல்றாரு, ஒரு 10 கொடுப்போம் அப்படின்னு இடத்துக்கு அவங்க வந்தாங்களா? எண்ணிக்கையில இருந்து எடுத்து வரீங்க. ஆமாங்க, இப்போ ஜெல் ஆகலைங்க. 2021 திமுக தலைமையில் இருந்தக்கூடிய அணிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஜெல் இருக்குல்ல, அது இந்த 2026 இல்லை. ஆனா திண்டிவனம் தொகுதியில் பிரச்சாரத்துக்கு போன துணை முதலமைச்சர், அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சேப்பாக்கத்தில் என்னுடைய வெற்றியை விட வன்னியரசனுடைய வெற்றி முக்கியம்னு அங்க போய் நின்று பிரச்சாரம் பண்ண காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு வன்னியரசு வெற்றி பெற்று அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்கிறார். இது யாருடைய உழைப்பு? நாங்களும் தான் வந்து தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும், மீண்டும் திமுக ஆட்சி மலரணும். இப்ப நீங்க 2 தொகுதிகளில் நீங்க வெற்றி பெற்றதற்கு விசிக காரணம், வெற்றி பெறாத 6 தொகுதிகளோட தோல்விக்கு திமுக காரணம் புரிஞ்சுக்கலாமா? நீங்க அப்ப 59 தொகுதியில் வெற்றி பெற்றதுக்கு விசிக காரணம், திமுக தோத்த தொகுதியெல்லாம் வந்து யார் காரணம்? இல்ல அப்ப எதன் அடிப்படையில் இந்த ஃபிரிக்ஷன் வருதுன்னு கேக்குறேன் நான். இட்ஸ் நாட் அபௌட் நம்பர்ஸ். பாருங்க, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், 2 இடதுசாரி கட்சிகள், ஐயுஎம் எல்லாம் தனித்தனி சின்னத்தில் போட்டிட்டாங்க. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடல. விசிகா பானை சின்னத்தில் போட்டிக்கிட்டோம். தனி கட்சி தனி சின்னத்தில் போட்டிடுறது என்ன எதுக்கு? தனித்து முடிவெடுப்பதற்கு. அது ஜனநாயக. இருங்க தனிச்சின்னத்தில் போட்டியிட்டாலே தனிச்சு முடிவெடுக்கிறதுக்கு. அப்போ அரசியல் நெருக்கடிக்காக, இந்த நெருக்கடியில் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு எங்களுடைய வலிமையை நிரூபித்த காரணத்தினால் நாங்கள் சுதந்திரமாக ஒரு முடிவெடுக்கிறோம், நாட்டின் நலன் கருதி முடிவெடுக்கிறோம், அரசியல் நெருக்கடியிலிருந்து முடிவெடுக்கிறோம். இது ஏன் விமர்சிக்கிறீங்க, ஏன் கேள்வி கேட்குறீங்க? 2 விதமாக நான் பார்க்குறேன். இல்லைன்னா இந்த உங்களை கேள்வி கேட்பதற்கு எந்த தார்மீக உரிமையும் யாரும் கிடையாது. தனி சின்னத்தில் போட்டி ஒரு கூட்டணியில் இருப்பதா வேண்டாமாங்கிற முடிவோ, ஒரு கூட்டணியிலிருந்து விலகி இன்னொரு கூட்டணிக்கு ஆதரிக்கிற முடிவோ, அது முழுக்க அவங்க வெளியேறது தப்புன்றாங்க. ஓ அப்படி சொல்றாங்க. ஆமா, திமுக கூட்டம் வெளியேறின தப்பு, அதுல அமைச்சரவை இடம் வாங்கின தப்புன்றாங்க. யாரு சொன்னான்னு கேக்குறேன். திமுக ஒட்டுமொத்த திமுக. ஏங்க ஆர்எஸ் பாரதி பேசலையா, ஆராசா பேசலையா, ஆராசா கவிதை எழுதலையா, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க?
எல்லாரும் தான் பேசுறாங்க. இந்த டிபேட்ல வந்து கலந்துக்கிற ஆட்கள் பூரா எங்களை தான் குறி வச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்போ சங்கத்தமிழ் எடுத்துட்டு வந்தா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அடிப்படையில தலைமை சொல்றதுங்கிற புள்ளிக்கு நகரவே மாட்டேங்குது. வேறங்க, தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு மாற்றம் நடந்த பிறகு புதிய அரசாங்கம் அமைஞ்ச பிறகு வைகோ என்ன சொல்றாரு? 234 தொகுதியிலும் வலுவில்லாத ஒரு கட்சிக்கு 8 அப்படின்னு ஆரம்பிக்கிறது அவர் நேரடியாக இந்த கூட்டணிக்குள்ள இருந்த எல்லாருடைய சிக்கலையும் திமுக பார்த்துட்டு தான் இருந்திருக்கு. திரு வைகோ பேச்செல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. கழுதை தேஞ்சு கட்டரும்பாச்சுன்ற மாதிரி அந்த கட்சி இருந்த நிலைமையிலேருந்து தேஞ்சு இன்னைக்கு என்ன நிலைமை இருக்குன்னு தெரியல. ஆனால் நாம கைகோத்து நிற்கிறோம்னே. அதாங்க, கோர்த்துருக்கு இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கு அவர் துரை வைகோ மன்னிப்பு கேட்டார். நாங்கள் சொன்னது தப்பு தான், எங்கள் தந்தை வந்து வேறு மாதிரி பேசி அதை சொன்னது ஏதோ ஒரு ஆவேசத்தில் பேசிட்டாருன்னு சொல்கிறது. ஏன்னா இப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து மதிமுக ஒரு வலுவில்லாத கட்சி, ஒரு காலத்தில் வலுவாக இருந்தாங்க, ஒன்றிய அரசில் இடம் பெற்றாங்க. இல்லை நீங்கள் ஒரு கேள்வி அந்த கேள்விகளை வரீங்க, எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்க. இல்லை நீங்கள் கேள்வி கேளுங்க, அடுத்த கேள்வி நீங்கள் இதுக்கு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். பார்க்கணும் தப்பாக நினைப்பாங்கல்ல. அப்போ ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வலிமையாக இருந்த கட்சி தான் மதிமுக. இன்றைக்கு அந்த செல்வாக்கை இழந்துட்டாங்க. இழந்த பிறகு கூட்டணி கட்சியிலேயே விசிகா வந்து ரொம்ப சரியான ரோல் எடுக்கிறாங்க. விசிகாவுக்கு முக்கியத்துவம் கிடைக்குது. அங்கே இருந்தாலும் முக்கியத்துவம், இங்கே இருந்தாலும் முக்கியத்துவம், எங்கே போனாலும் திசை எங்கும் திருமாவளவன் அப்படின்னு ஒரு இது இருக்கே அப்படின்ற அந்த ஒரு ஆதங்கத்திலேருந்து வைத்தச்சிலேருந்து கூட அவர் பேசியிருக்கலாம். அதை நாங்கள் பொருட்படுத்துவதில்லை, எங்கள் தலைவர் கண்டுக்காதீங்க. இப்போ உங்கள் கேள்வி கேள்வி, கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு காங்கிரஸுக்கு எவ்வளவு எளிதாக இருந்துச்சு, உங்களுக்கு ஏன் இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறதான் கேட்க வந்த கேள்வி. காங்கிரஸுக்கு ஒரு தேவை இருந்ததுங்க, இருக்குது. 1967க்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து அவங்க எந்த விதமான அதிகாரத்துக்குள்ளேயும் வரல. ஆனால் காங்கிரஸ் ஆளும்போது திமுக அந்த அமைச்சர்கள் இடம்பெறுது. ஏன்னா நாங்கள் ஆளும்போது நீ அமைச்சர்கள் பங்கு வாங்குற, நீ ஆளும்போது எனக்கு ஏன் அமைச்சர் பங்கு தர? மாநிலத்தில் சுயாட்சி கொள்கையே நாங்கள் சொல்கிறோம், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் கூட்டாட்சி மாற்றி கொண்டு வாங்க, மாறுங்க. மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இப்போ மாற்றுவோம், காலம் மாறி போச்சு. மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் கூட்டாட்சி. நான் கேட்குறது, செல்லப்பெருந்தைய ரெசிக்னேஷனோ மாணித்தாக்கூர் நியமனமோ காங்கிரஸ் அமைச்சரவையோ பெரிய ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்தலை. ஆனால் விசிகாவுக்கு மட்டும் ஏங்கிறதா என்னோட கேள்வி. அதான் சொல்ல வரேன். நீங்கள் காங்கிரஸ் விசிகா ஒப்பிடும்போது நான் சொல்ல வரேன், காங்கிரஸ் ஒரு தனி கட்சி, விசிகா ஒரு தனி கட்சி. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தேவை இருக்கும். அவங்க தேவையிலேருந்து உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி அந்த நகர்வு இருந்தது. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி விசிகா அந்த நகர்வை கையாண்டதா இல்லை. அழைப்பு வந்தும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அழைப்பு வந்து திரு விஜய் இந்த தயக்கம் ஜெயிச்சது நாங்க 2 பேர், பதில் சொல்றேன். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அது கட்டமைத்ததில் எங்கள் தலைவருடைய பங்கு மகத்தான பங்கு. இந்தியா முழுமைக்கும் பல தலைவர்களை சந்திக்கும் போது பாஜகவுக்கு மாற்றா காங்கிரஸ் தலைமையில் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கணும்னு சொல்லி பல கட்டத்தில் அவர் வலியுறுத்தியிருக்காரு. அப்போ இந்தியா கூட்டணி உருவாவதற்கும் தமிழ்நாட்டில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவாவதற்கும் எங்கள் தலைவர் ஒரு மீடியேட்டராக இருந்து எல்லா தலைவரும் சந்திக்கும் போது கோரிக்கை வச்சு அதை சாதித்து காட்டியவர் அரசியல் காலத்தில். அப்படின்ற இடத்துல நம்ம வந்து உடனடியாக வெளியேறினா இந்த அணி உடையுமான்ற ஒரு தயக்கம் இருந்தது. அணி மதசார்பற்ற முற்போக்கு கூட உடையக்கூடாது விரும்பணும். ஆனால் மாற்றம் நடந்த பிறகு அந்த மாற்றத்தை நோக்கி நகர்றது தான் புத்திசாலித்தனம். அதுதான் வந்து பீப்புள்ஸ் மேண்டேட். இப்போ நீங்க சொல்ல வர்றது, நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லை, தாவே கூட்டணியில் இருக்கிறோம். திமுக கூட்டணியில் இல்லை 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 இல்லவே தாவேகா கூட்டணி வந்து உருவாக போகிறது. அந்த கூட்டணியில் விசிக அங்கம் வகிக்கும். நன்றி நன்றி. கார செல்வராஜன, மதிமுக பொதுச் செயலர் வைகோ விசிகா குறித்து பேசுற அந்த புடியில இருந்தா அந்த தலைப்பை நாங்க காயின் பண்ணோம். துரை வைகோ வருத்தம் தெரிவிச்சிட்டாருன்னு பாவலன்னு சொல்லிட்டாரு. கூட்டணி கட்சிகளுக்குள் இருந்த பிணக்கு, அதாவது திமுக கூட்டணியில நீங்க இருந்தப்போ இருந்த பிணக்கு இப்போ தாவேகா கூட்டணியில் தொடர்கிறதா, இல்லை தாவேகா கூட்டணியை பூரணமாக ஆதரிக்கிற முடிவுக்கு கூட்டணி கட்சிகள் வந்துட்டாங்களா? இல்ல, முதல்ல அன்பு தலைவர் வைகோ அவர்கள் அது என்ன சொல்ல வந்து அது என்ன சொன்னாருங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா, மதிமுகவிற்கு உரிய மரியாதையும் உரிய இடமும் கொடுக்கப்படவில்லை, அழுத்தங்கள் அதிகமாக வந்தது. 234 தொகுதிகளிலும் அமைப்புகள் இல்லாத விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 தொகுதிகள், கடைசியாக வந்த தேமுதிகவிற்கு 10 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்தீங்க. 234 தொகுதிகளிலும் அமைப்பு ரீதியாக வலுவாக இருக்கிற
எங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு திமுக நடத்தியது என்கிற ஒரு பொது கருத்தா தான் அதை சொன்னாரே தவிர அது இந்த அளவிற்கு சொல்லப்பட்ட விதமும் சொல்லியதும் கிளையில் ஒரே நிமிஷம் இடமறிக்கிறேன், கோச்சுக்காதீங்க. 234 தொகுதியிலையும் மதிமுக வலுவா இருக்கு, எங்களுக்கு தனிச்சின்னத்தில் போட்டிடுறோம், எங்களுக்கு கூடுதல் எண்ணிக்கை கொடுக்கணும் கேட்கறதுக்கு அவங்க உரிமை இருக்குது, அது அவங்களோட ரைட்ஸு. ஆனால் விசிகா வந்து 234 அவங்களுக்கு வந்து கிளைகளே இல்லாத கட்சிக்கு 8 இடங்கள் சொல்றது அது எங்களை புண்படுத்தியது. சொல்லுங்க. சரி இல்ல, அதுதான் அதுக்கு துறை வைகோ அவர்கள் வந்து அது சொல்லியது தவறுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொல்றீங்க, அந்த செய்தியை நான் பார்க்கல. அது அதோட கடந்து போவோம். அது வந்து அரசியல்ல சில நேரங்களிலே ஒரு அழுத்தங்கள் வருகிற பொழுது தலைவர்கள் பேசுவது என்பதும் தேர்தலுக்கு முன்பாகவே நான் மிகவும் நேசிக்கிற தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவனுடைய பேட்டிகளில் நான் மிகுந்த ரசிப்பேன், ரொம்ப தலைமை பண்பை ரொம்ப ரசிப்பேன். ஆனால் இந்த தேர்தல் துவங்கிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் பின்பாகவும் அவர் கொடுத்த பேட்டிகளில் இருந்ததோ தனிப்பட்ட முறையில சொல்றேன், நான் வந்து ஒரு குற்றச்சாட்டாவே சொல்லல, தனிப்பட்ட முறையில் அவருடைய பேட்டிகளில் இருந்த நிறைய தடுமாற்றங்களை பார்க்கிற பொழுது ஒரு அரசியல் இயக்கம் ஒரு இடத்தில் இருந்து நகர்வதற்கான சூழ்நிலைகள் வருகிற பொழுது ஒரு தலைமை எவ்வளவு அழுத்தத்துக்கு உட்படுகிறது, கட்சியில் இருப்பவர்கள் மாற்று கட்சிக்கு செல்லுகிற அழுத்தங்களோடு சேர்த்து தொண்டர்களையும் இணக்கமாக கொண்டு செல்ல வேண்டுமே என்கிற கவலை ஒரு தலைவருக்கு ஏற்படுகிற பொழுது ஏற்படுகிற தடுமாற்றங்களை இந்த தேர்தலில் நிறைய பார்த்தோம். அதன் அடிப்படையில வந்த வார்த்தைகளுக்கு நீங்க பெருசா மனம் வருத்தப்பட வேண்டாம். அது எங்க துறை வைகோ அவர்கள் அதற்காக வருத்தம் தெரிவித்ததாகவும் சொல்லியிருக்கீங்க. அதோட இந்த நிலையிலிருந்து இன்றைய தலைப்பு இதுல இருந்துதான் காயின் பண்ணேன்னு சொன்னார் தம்பி நெல்சன். நான் இந்த தலைப்பை வந்து ஒரு 3 திசைகளில் இருந்து நான் பிரிச்சு பார்க்க நினைக்கிறேன். ஏன்னா அது அப்படி பேசினா இந்த தலைப்பை நம்ம பேச முடியும். ஒரே கோட்டில் இந்த கூட்டணி கட்சிகள் பயணிக்கிறதா, ஒரே திசையில் பயணிக்கிறதா, இல்லை ஒற்றை சிந்தனையோடு பயணிக்க இதுவரையில் முடிந்திருக்கிறதா? இந்த 3 கேள்விகளுக்கும் நம்ம வந்து வெளிப்படையாக விடை தேட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன் நான் இந்த தலைப்பை வந்து இந்த 3 கூறுகளாக பிரித்தேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 100 நாள் வேலை திட்டம், இப்ப ரேஷன் பொருட்கள் வந்து குறைக்க போறாங்க, ஸ்டெர்லைட் பாலை மீண்டும் திறக்கப்படுமா, நீட்டுநோ திட்டம் என்ன ஆகும், இந்த மாதிரி கடந்த ஆட்சி காலங்களிலே மதிமுகவின் போராட்டங்களின் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிற நிறைய சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள், மாநில ஆளுநருக்கு எதிராக இவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்ற பல நிலைகள்ல நீங்க வந்து அதிமுகவை நீங்க ஒப்பிட்டு பார்த்திடலாம். இந்த நிலைப்பாடுகளில் இந்த இஷ்யூல அதிமுக இப்படித்தான் அணுகுவார்கள் என்று நம்மால் அனுமானிக்க முடியும். பாரதிய ஜனதா கட்சி நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் எந்த அணுகுமுறையை அவர்கள் கையாளுவார்கள்? ஆளுநர் செய்ததை சரின்னு சொல்லக்கூடிய ஒரே இயக்கம் அதுதானே. மற்ற இயக்கங்கள் எல்லாம் ஆளுநருக்கு வந்து மீது குறை சொல்லி கொண்டிருக்கிறோம் இல்லையா? தாவேக்கால இருந்து கூட அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் மிக கடுமையாகவே தன்னுடைய அறிக்கையையும் கொடுத்திருக்கிறார். ஆளுநர் அடக்கி வாசிக்க வேண்டும், அவர் பணியை அவர் செய்யணும் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நகர்ந்திருக்கிறோம். இப்ப திமுக வந்து நான் சொல்லுகிற மாநில உரிமைகள், சமூக நீதி, நான் சொல்லுகிற இத்தனை பிரச்சனைகள் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி நமது தமிழ்நாட்டின் மீது திணிக்க நினைக்கிற மும்மொழி கொள்கை உட்பட, இந்திய மொழி திணிப்பு உட்பட எல்லாவற்றிலும் திமுக என்ன நிலைப்பாட்டை எடுக்கும் என்பதும் நமக்கு ஓரளவு அனுமானிக்க முடியும். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, நாம் தமிழர் இயக்கத்தில் சொல்லுங்க. இல்ல வாங்க, நான் இது வந்து இது பொது தலைப்பா ரொம்ப ஆரோக்கியமா அணுகணும்னு தான் நான் தாவேக்கு அடுத்து வர்றேன். நான் இந்த சொன்னது இவர்கள் எப்படி அணுகுவார்கள் என்று தெரியும். தாவேகா வந்து வந்த 2 ஆண்டுகளில் ஒரு பெரிய போராட்ட களங்களை தமிழகத்தில் நடத்தி மக்கள் மத்தியிலே நின்று வென்று வந்தவர்கள் இல்லை. உண்மையை நம்ம ஒத்துக்கிறோம். முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய செல்வாக்கு என்பதும் ஒரு நடிகர் என்பதாலோ, இல்லை அவர் திரைப்படங்களின் மூலம் மிக பிரபல்யமாக வந்ததுனாலோ, இல்லை வந்து இளைஞர்களும் இளைஞர்களும் பெரும்பாலான அவர்கள் அவருடைய ரசிகர்களாக இருக்கிற சூழ்நிலையில் அவர் முதல்வராக வந்தால் நல்லது செய்வார் என்று நினைத்து இந்த மாதிரி பல முனைகளில் இருந்துதான் நம்ம அவரை அணுகி இருக்கிறோமே தவிர, அவருடைய பேட்டி குறித்தோ அவருடைய தேர்தல் பரப்புரைகளிலோ 5 தலைவர்களையும் கொள்கை தலைவர்களாக வைத்திருக்கிற பொழுது அந்த கொள்கை சார்ந்த அரசியலை அவர் வந்து தேர்தலுக்கு முன்பாகவும் பேசல, தேர்தலுக்கு பின்பாகவும் இவ்வளவு அழுத்தமாக பேசல.
ஆனாலும் ஒரு மதிமுகவை பொறுத்தவரை ஒரு 2 புள்ளிகளில் நம்ம வந்து தாவேகாவின் மீது ஒரு நம்பிக்கை, முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஆரம்ப கட்ட வேலைகள் ஒரு ஆச்சரியத்தையும் எதிர்காலத்தில் இது தொடரும் என்கிற நம்பிக்கையை கொடுத்திருப்பது ஒன்று. இரண்டாவது, தேர்தல்ல பணம் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்கிற பொழுதுதான் எங்களை போன்ற சிறிய இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற இந்த மாதிரியான இயக்கங்கள் எல்லாம் தனித்து 234 தொகுதிகளில் நிற்பதற்கு தகுதி இருந்தும் பொருளாதார பிரச்சனைகளினால் அதிமுகவையோ இல்லது திமுகவையோ பாஜகவையோ காங்கிரஸ் கட்சி மற்றும் பெரிய கட்சிகளை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது இப்போது தகர்க்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் மதிமுக நினைத்தால் 234 தொகுதிகளிலும் தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிற அந்த தொகைக்கு உட்பட்டு செலவு செய்து 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்தக்கூடிய அளவிற்கான ஒரு வலிமை இருக்கிறத நாங்கள் திமுக ஆட்சியில் இருக்கிற போது பாஜக எதிர்நிலையில் இருக்கிறாங்க, அம்புகள் ஈயப்படும், ஒரு கேடயமாக மதிமுக இருக்கும்னு சொன்னதுல ஒரு புரிதல் இருந்தது. தாவேக ஆட்சிக்கும் கவசமாக இருக்க போகிறோம்னு வைகோ சொல்லியிருக்காரு. யார்கிட்ட இருந்து அம்பு வரப்போகுது, யார்கிட்ட இருந்து நீங்க குறுக்க பாஞ்சு காப்பாற்ற போறீங்க? இல்ல, இப்ப நீங்க தலைப்பை ஒட்டி நான் ஒரு செய்தி கொண்டு வருகிற பொழுது இன்னொரு இடைச்செருகலாக ஒரு இல்ல, நீங்க தாவேகாவை மதிமுக எந்த 2 புள்ளியில இருந்து அணுகிறதுன்னு கேள்வியே கேட்டேன். அது நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை சொல்றதுக்கு தான் இதை நான் 3 திசைகளில் இருந்து பிரித்து சொல்றேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நான் அடுத்த கேள்விக்கு நான் பதிலுக்கு வர்றேன். அப்பொழுது தாவேகா மீது இந்த 2-3 புள்ளிகளில் நம்பிக்கை வந்திருக்கிறது. அதை தாண்டி இனிமேல் இன்னும் வர இருக்கிற நாட்களில் அவர்கள் வந்து ஆட்சி செய்கிற இடத்தில் இருந்து நகர்வார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிற இடத்தில் ஒன்று. நமது இயக்கம் என்பது திமுகவோடு அதிமுகவோடு இருந்தால் ஒரு தனித்த இயக்கமாக நாம் செயல்பட வாய்ப்பில்லை. இனிமேல் அது போன்றதொரு சூழ்நிலைகளில் இருந்து நாம் விலகி நின்று தனித்த இயக்கமாக தனித்த அடையாளத்தோடு செயல்படுவதற்கான கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை நான் சொன்ன இந்த 3-4 நம்பிக்கைகளின் அடிப்படையில் மதிமுக அணுகி இருக்கிறது. எதிர்காலத்தில் ஏதேனும் தலைவர் சொன்ன மாதிரி நல்லது நடந்தால் பாராட்டுவோம், அல்லது நடந்தால் எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொன்ன அதே கருத்தின் அடிப்படையில் எதிர்காலத்தில் நான் சொன்ன இந்த மாநில சுயாட்சி உட்பட மதச்சார்பின்மை உட்பட தமிழகத்திற்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி நகர்த்துகிற அந்த காய்களுக்கு சரியான பதிலை தாவேகா கொடுக்கவில்லை எனில் அவர்களுக்கு வழிகாட்டுகிற இடத்தில் இருந்து மதிமுக அதை சாதிக்க நினைக்கும் என்கிற நம்பிக்கை இருப்பதனால் தான் ஒரு நிமிஷம் நான் என்ன முடிக்கவே. நன்றி சார். தேத்துல்லா சார், இந்த எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரே கட்சி அகில இந்திய தேசிய காங்கிரஸ். ரிசல்ட் வந்த அந்த நிமிடமே நான் திமுக வெளில போறோம், தாவேகாவோட இடையிறோம். அமைச்சர் பதவி எப்படி உங்களுக்கு இது சாத்தியமாச்சு? எப்படி நீங்க இதை சாத்தியப்படுத்தினீங்க? பல முறை இதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க, இதுக்கு பதில் சொல்ல அனுமதிங்க. இன்னைக்கு நான் குறுக்கிடவே மாட்டேன் சார், நீங்கள் பேசுங்க. ஒன்றும் இல்லை, அதாவது தேர்தல் முடிவு தெரிகின்ற அந்த ஒரு நேரம் மாலை 4 மணி 5 மணிக்கு நம்முடைய விழுப்புரம் சண்முகம் அதிமுகவுடைய அவர் சென்னைக்கு வர்றார். அவர் வெற்றி பெற்ற சூழ்நிலையில் வரும்பொழுது கங்க்ராச்சுலேஷன் அவருக்கு சொல்லப்படுது. இது அவர் வார்த்தை. நீங்கள் அமைச்சராக போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இருக்கிறது 3வது இடம், நாங்கள் எப்படி அமைச்சராகணும்னு அவர் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, திமுக உங்களை ஆதரிக்குது, அதுக்குள்ள கூட்டணி கட்சிகள்கிட்ட பேசிட்டாங்க, அவங்க கூட்டணி கட்சிகள்கிட்டையும் அவங்களோட ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அமைச்சராகிறீங்க, உங்களை மாதிரி 4-5 பேர் அமைச்சராங்கன்னு சொல்லி முடிச்சிட்டார் அவர். அவருக்கு அந்த ஆச்சரியம். இதை காங்கிரஸ் அவரே சொல்கிறார், சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் விழுப்புரம் சண்முகமே சொல்கிறார். சரிதானா? இல்லை, சண்முகத்தில் யார் சொன்னதுன்னு கேட்டேன். அது 3 பேர் சொன்னதாக அவர் சொல்கிறார். அது நீங்கள் தான் அவர்கிட்ட கேட்டுக்கணும், நான் கேட்க முடியாது. அப்போ இதுக்கு முன்னால் நாங்கள் அகில இந்திய கட்சி நாங்கள் எப்படி ஸ்மெல் பண்ணியிருப்போம். அதனால் இதை தடுக்கணும். இதுக்கு வந்து அதனால ஏன் தடுக்கணும்னா அதிமுகவும் திமுகவும் ஒரு கூட்டணி ஆட்சி வந்தால் அதுவரை அதிமுக எதிராக தான் நாங்கள் போராடுறோம். இப்போ இல்லையா உங்களுக்கு நீங்க எதிர்க்க வேண்டிய கட்சி பாஜக தானே சார்? ஒரு விஷயம், நம்ம அதிமுக வச்சிருக்கோம், மற்றவங்க மாதிரி பாஜகவோட அதிமுக அலையன்ஸ் வச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் 2வது விஷயம். எங்கள் அகில இந்திய தலைமையை பொறுத்தவரை ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்பாங்க. அதாவது மக்கள் தீர்ப்பு 1, 2வது காங்கிரஸுக்கு நேர் விரோதமாக
செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது மற்ற தலைவர்களும் காங்கிரஸ் சோனியா காந்தியை கேவலமாக விமர்சித்தது, ராஜீவ் காந்தி விமர்சனம்லாம் நாங்கள் மனசில் வச்சுருக்கோம். அதனால் அதிமுக எந்த வகையிலும் வந்துவிடக்கூடாது, பாஜக கூட்டணியில் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்சி வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் உடனே முடிவெடுத்தோம். எங்கள் முடிவு தான் சரியான முடிவு என்று பிசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், IUML எல்லாம் எடுத்தாங்க. ரைட், நாங்கள் வந்துட்டோம். இது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இறையாண்மை இருக்குது. நாங்கள் எந்த கட்சிக்கும் அடிமை இல்லை. அதனால் எங்களை யாரும் முதுகில் சுமக்கிற அளவுக்கு அடிமைகளாக நாங்கள் தேடவும் இல்லை. எங்களை அடிமைகள் தான் முதுகில் சுமத்துவாங்க. அடிமைகள் உடம்பில் ரத்தம் இருக்குன்னு கேட்பாங்க. அது மாதிரி நாங்கள் நினைக்கல. அவங்க தாங்களே நாங்கள் அடிமை, நாங்கள் தூக்கி வச்சுருந்தோம் அப்படின்னு நினச்சா சந்தோஷப்படணும். இறக்கி விட்டதுக்கு சந்தோஷப்படணும். ஆனால் எங்களை சரமாரியாக முதல் திட்டு, அதிகமான திட்டு வாங்கினது நாங்கள் தான். அதில் கூட எங்கள் கட்சியில் கூட சிலர் டிபேட்டுக்கு வரல. நான் ஒரு ஆள் தான் எல்லா தொலைக்காட்சிக்கு போய் டிபேட்டுக்கு இருந்தேன். அது எங்கள் கட்சிக்காரங்களுக்கு சொல்லுவாங்க அடிக்கடி. அந்த நேரத்தில் நம்ம கட்சியில் ஒரு சில பேசக்கூடியவங்களாம் அன்றைக்கி பேசாமல் இருக்கும்போது நீங்கள் மட்டும்தான் பேசிக்கிது. ஆமாம், நான் கட்சிக்காக தான் பேசுவேன், வாழ்நாள் முழு அதான் எங்கள் மேலே. இப்போ சப்ஜெக்ட் வருவோம். இப்போ இதுதான் நிலைமை. அப்போ நாங்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாரும் ஒரு முகமாக பயணிக்கிறோம். ஒரே ஒரு கட்சி திமுக, அவங்க வேறு முகமாக பயணிக்கிறார்கள். அவங்க என்ன நினைக்கணும், அவங்க அதையும் சொல்கிறாங்க, நாங்கள் தான் அனுமதித்தோம் போக சொல்லிட்டு. அப்புறம் வருத்தப்படுறாங்க, பதறாங்க, உதறாங்க. அப்போ புதுசாக கூட இவ்வளோ காலம் இருந்தவங்களை பார்த்து நாங்கள் கண்டெய்னரில் பணத்தை கொண்டு போகலை. அதிமுக ஆட்சி காலத்தில் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆம்புலன்ஸ்களில் பணத்தை கொண்டு போகலை. ஓட்டுக்கு நோட்டு, முட்டுக்கு நோட்டு, முட்டு கொடுக்குறாங்க பாருங்கள் பலருக்கு, அவங்களுக்கு நோட்டு. இப்படி நோட்டு கொடுக்கக்கூடிய ஒரு குரூப்பு எங்களை பார்த்து நாங்கள் சோபா வாங்கினோம் அல்லது பேரம் குதிரை பேரத்தில் மாட்டிக்கிட்டோம்னா சொல்லும்போது அந்த ரண வழி இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெண்டாம் கட்ட தலைவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய பேச்சாளர்களும் பேசும்போது காங்கிரஸ் யாருக்கும் திமுக செலவு பண்ணலையா? நான் சொல்வது அதை சொன்னா நல்லா இருக்காது. நீங்கள் வேணும்னா உங்களுக்காக நான் வேணா சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல வந்த பொருள் அதான். இப்போ நான் சொல்ல வர்றேன், நீங்கள் கேட்டதுக்காண்டி சொல்ல வர்றேன். இல்லை நான் சொல்லியிருக்க மாட்டேன். இன்றைக்கி நேற்று நான் கோயம்புத்தூரில் இருந்தேன், 2 நாள் கோயம்புத்தூர். ஒன்று வேர்ல்டு ரெக்கார்டு பெண்கள் நெகிழியை ஒழிக்கிறதுக்காக வேண்டி துணிப்பையை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய குறுகிய நேரத்தில் வேர்ல்டு ரெக்கார்டை இங்கே வந்தவங்க கொடுத்தாங்க. அந்த நிகழ்ச்சி ஒன்று. அதில் முதல்வர் விஜய் அவருடைய பிறந்தநாள் வேறு சொன்னாங்க. நான் தான் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டேன். ரைட், அதை முடிச்சுட்டு காங்கிரஸுடைய கள ஆய்வு உண்மை அறியும் குழு இன்றைக்கி அதிமுக செய்யுது இல்லையா, அதை நாங்கள் கொஞ்ச நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வேலையில் சொன்னவங்க போனால், நீங்கள் சொன்னதுனால சொல்ல வரேன், எங்கள்கிட்ட கொண்டு இந்தாங்கன்னு காமிச்சாங்க இத்தனை கோடின்னு. அதையும் நான் இப்போ சொல்ல விரும்பலை. அப்படியே காமிச்சு எடுத்து போயிட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் ஓட்டுக்கு நோட்டு கொடுக்க போகிறோம். இதுதான் பெரும்பாலான தொகுதிகளில் நடந்தது. இது சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும். யார் கொண்டு வர்றாங்க, யாரு கொண்டு வரலாம் சொல்ல, இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்ன ஓட்டு காசு கொடுக்காதீங்கன்னா பாருங்க, எங்களுக்கு பாருங்க, சொன்னீங்களா கேட்குறேன். கூட்டணி கட்சி அவங்க அதையும் கொடுத்தாங்களா இல்லையான்னு அங்கே கேட்கும்போது என்னுடைய கேள்வி, நீங்க ஓட்டு காசு கொடுக்க வேணான்னு சொல்லலை. இல்லை பாருங்க, எங்களுக்கு அந்த வேலை இல்லை. எங்களுக்கு வேலை பிரச்சாரம் மட்டும்தான். நான் திரும்பவும் அதைத்தான் இவ்வளவு நேரம் சொன்னேன். கொண்டு கண்ணில் காமிச்சு கொடுக்க போகணும். அவங்க காசு அவங்க கொண்டு போகிறாங்க, அவங்க கொடுக்குறாங்க. அதில் பாதிக்கு மேலே ஒழுங்காக போகாதனால தான் அவங்களுக்கு பாதிக்கு ஏற்படுத்துச்சு. அதில் பாதிக்கு மேலே 5 வருஷமாக நாங்கள் இந்த கட்சியில் இருக்கோம், ஆளுங்கட்சி தான், எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. நாங்கள் இதையாவது டிஎம்கே கொடுத்துருந்தா உங்களுக்கு 4 எம்எல்ஏ எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும், 4 மினிஸ்டர் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். இது மட்டும் இல்லை, வேலை செஞ்சுருந்தா பல்வேறு இடங்களில் இப்போ உதாரணமாக ஊட்டி, அதில் ஒருத்தர் திமுகக்காரு தொடர்ந்து காங்கிரஸுக்கே கொடுக்குறாங்க. இதை ஏன் நமக்கு கொடுக்கக்கூடாது? காங்கிரஸ் தோத்துட்டு அடுத்த தடவை நம்ம கொடுப்பாங்க. இப்படி பல இடங்கள் நடந்துச்சு. இது மாதிரி காங்கிரஸ் 20 இடங்களுக்கு மேலே எடுத்திருந்தா இன்றைக்கி நிலை வேறு. அப்போ 20 எடுத்துருந்தா அதே மாதிரி திமுகவும் கூடுதல் எடுத்திருக்கும். ஆங்காங்கே இந்த உறவுகள் பிரிஞ்சது காரணம், தேர்தலுக்கு முன்னால் ஒரு வருஷமாகவே காங்கிரஸ் கட்சியை 25 சீட்டு கொடுக்கக்கூடாது, அவங்க 15 கூட தகுதி இல்லை, 4%, 3% ஓட்டு வச்சுருக்காங்கலாம் சொல்லி எங்களை எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க. அதன் பிறகுதான் எங்கள் காங்கிரஸ் கட்சியில் உள்ள தலைவர்கள் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணும், கூடுதல் சீட்டு கேட்டாங்க. இப்போ இந்த கன்ஃபர்டேஷன் எப்படி சரி பண்ண போறீங்க? பாஜக அரசுடைய ஒரு திட்டத்தை தாவேகா அரசு கை கொள்ளுது. 100 நாள் வேலை திட்டத்தை ஏறக்குறைய பாஜக கொண்டு வர வடிவத்தில் தாவேகா ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் முதல்ல பேசும்போது சொன்னீங்க, நாங்கள் தான் 100 நாள் திட்டத்தை கொண்டு வந்தோம். ஆனால் நாங்கள் அதை எதிர்க்கலை. நாங்கள் என்ன எதிர்க்கிறோம், அரசுக்கு
தமிழக அரசு ஏற்கனவே கடன் சுமையில் இருக்கு. மேற்கொண்டு 5000 கோடி சுமையை ஏன் உருவாக்குறீங்க? ஒரு நல்ல திட்டத்துக்கு போய் மேலும் 5000 கோடி இந்த அரசுக்கு சுமக்குறீங்க. 25% காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்துச்சு, நீங்கள் 40 ஆக்குறீங்க. அப்படிங்கிறத தாங்க எதுக்குறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம மக்கள்கிட்ட தவறாக போய் சேர்ந்துடக்கூடாது. அப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம், இந்த திட்டத்தை கொண்டு வந்த நாங்கள் இதை எதிர்க்க மாட்டோம். காந்தி பேர் வேணாமா? நான் கேட்குறது பேருக்கு தான் எதிர்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் பேருக்கு விட யாருக்கு நம்ம போயுது? பேருக்கா மக்களுங்கிற யாருக்கா? அப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், மக்களுக்கு போய் இந்த திட்டம் போய் சேரணும். ஆனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு கடிதம் எழுதுறீங்க. அதில் திமுக கலந்துக்காமலே கையெழுத்து போட்டிருக்காங்க, தாவேக்கா கையெழுத்து போடலை. இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டோட நிலைமை எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. டெல்லி லெவலில் இந்தியா கூட்டணியில் இப்போ யார் இருக்கா? திமுக தான் கண்டினியூ பண்ணுறாங்களா? உங்களுக்கு திமுக இந்தியா கூட்டணி இருந்துச்சு, நாங்கள் இல்லைன்னு சொன்னவங்க அவங்க, நாங்கள் இருக்கணும்னு பிரியப்பட்டவங்க நாங்கள். ரைட். புதுசாக தாவேக்கா கூட்டணி வரணும்னா அதுக்கு ஒரு மீட்டிங் போட்டோம். தாவேக்கா வர்றதும் வராது அவங்க விருப்பம், வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டிலே ஒரு கூட்டணி காமன் மினிமம் ப்ரோக்ராமோட ஒரு கூட்டணி உருவாகிருக்கு, உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ திமுக இன்றைக்கு இந்த வேலையை செய்யலைன்னா பாஜக ஆதரவு கட்சி, பாஜகவை எதிர்க்கலேங்கிற ஒரு எண்ணம் வந்துருன்னு சொல்லி தற்காப்பு தான் இன்னைக்கு திமுக செய்கிற வேலை. அதை நாங்கள் வரவேற்கிறோம். திமுக அதை செஞ்சால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். நான் மீண்டும் சொல்கிறேன். அதனால் இந்த அடிப்படைகளில் தான் எங்களுக்குள்ள பிணக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு திமுக ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக இருக்கணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. நாளைக்கு இந்த கட்சி மீண்டும் எந்த எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியாக வர முடியாதுன்னு இல்லை. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி மீண்டும் மீண்டும் வந்ததை பார்த்துருக்கோம். ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி நேற்று வரையும் கூட்டணியில் இருந்தவங்கள போன உடனே துரோகி, முதுல சுமந்தம் அல்லது கயமையெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு இனி போராடுவாங்க. இந்த ஒவ்வொரு 100 நாள் திட்டமாக 120 நாள் திட்டமாக இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் ஒன்றிய அரசு எடுத்து போராடுங்க. இப்படி எதில் உங்களால் போராட முடியுமோ போராடுங்க. நீங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு பதிலாக நாள்தோறும் சோபா கேட்குறேன். சோபா அதுவும் பார்த்தோம் படத்தில், அது உள்கூரில் அப்படி தெரியுது நமக்கு. ஆனால் சோபான்னு சொல்லி நீங்கள் அசிங்கப்படுத்துவது மூலமாக யாரை அசிங்கப்படுத்துறீங்க? நீங்கள் யாரோ ஒரு பெண்மணி கூப்பிடுற மாதிரி இருக்கு. சோஃபா நீங்கள் சோஃபானே வச்சுக்கங்க. நான் தமிழ் மக்களுக்கு அந்த பாகு தமிழ் சொல்றீங்க. இல்லை சோஃபாங்கிறது தமிழில் இல்லை, அதனால சோபான்னு சொல்கிறேன். ஏழை எளிய மக்கள் நான் எப்போவுமே இலக்கிய நயமாக மேடையில் பேசுவேன். ஆனால் மக்கள்கிட்ட சோஃபா வாங்கலன்னு சொல்றீங்க. டிபேட்டில் பேசும்போது மக்கள் தமிழில் மட்டும்தான் நான் பேசுவேன். அதே மாதிரி கல்லூரிகளில் இலக்கிய விழாவில் பேசும்போது நான் வேற மாதிரி பேசுவேன். ஏன்னா மக்களுக்கு புரியுறதுக்காண்டி மக்கள் தமிழ் தான் பேச முடியும். அதனால சோபா என்பது அவர் சொன்னார், அழகா சொன்னார். உங்களுக்கு ஒரு தலைவர் வர்றாரு, அவருக்கு யாரு உங்களுக்கு சோஃபாங்கிற வார்த்தையை யார் சொல்லி நீங்க உண்டானீங்க? நான் கேக்குறேன். அழகா பாவலன் சொன்னாரு, திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் திமுகவுக்காக பேசக்கூடியவர்கள். நான் கைமாறு பேச்சாளர்னு சொல்ல மாட்டேன், அவங்கள கைமாறு பேச்சாளர்னு சொல்ல மாட்டேன், வருத்தம் வரும் சிலருக்கு. அதனால இப்படியே சொல்லிக்கிறேன். அதாவது இதுதான் விஷயம் ஒழிய இப்படி தொடர்ந்து இழிவுபடுத்துற வேலையை மட்டும் திராவிட முன்னேற்ற கட்சியினர் பார்க்காம அந்த கைமாறு பேச்சாளர்கள் பேசாம நல்ல விதமா பேசுங்க, மக்களுக்காக போராடுங்க. காலம் மாறும். இதே தாவேக்கா ஆட்சி இன்னைக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை நான் லேசா சொல்லிடுறேன். உங்க தலைப்பு தாவேக்காவுல நாங்க ஏன் தொடர்ந்து முறையா பயணிக்க வேண்டிய நிலைக்கு வந்தோம்னு சொன்னா, புதுசா பட்டா விஷயத்துல ரெவென்யூ இருக்கு சேர்த்துட்டாங்க. உங்களுக்கு 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு ரேஷன் கொடுக்கறாங்க. இது மாதிரி ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒரு ஆட்சியா இருக்கறனால நாங்க எல்லாம் ஆதரிக்கிறோம். அதாவது இப்ப சோஃபா மாடல்னு இந்த அணிக்கே ஒரு பேர் சூட்டுறாரு. யாராவது ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்கா இந்த அணியில் இந்த தாவேக்கா அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியை சொன்னால் பரவாயில்ல, மொத்தத்துக்கு சோஃபா மாடல் ஆச்சுன்னா யாரை சொல்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த நம்ம இப்போ அரசியல் ரீதியாக தாவேக்கா தேர்தலுக்கு முன்பாக கல்லாப்பட்டி கூட்டணி நம்மளை சொன்னபோது நமக்கு கோவம் வரல. தாவேக்கா சூட்கேஸை சோஃபாவை அனுப்புகிற கட்சியை சோஃபா மாடல்னு சொல்கிற போது தாவேக்கா தாவேக்கா எங்கே சோஃபா அனுப்புனாங்க?
அப்படிங்கிற பொருள்ல தான் தாவேக்கா அதிமுக எம்எல்ஏக்களுக்கு சோஃபா அனுப்புறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி திமுக தலைமையில் இந்த அணியை நான் சொல்லுகிறேன், தேர்தலுக்கு முன்னாடி இந்த அணியை கல்லாப்பட்டி கூட சொன்னாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து தாவேக்கா வந்து ஒரு பெரிய ஒரு பொருட்டாக நாங்கள் கருதலை. அதனால் அதுக்கு பதில் சொல்ல நாங்கள் கடந்து போயிட்டோம். இன்றைக்கு ஒரு அரசாங்கம் அமைஞ்ச பிறகு இந்த அரசாங்கத்தை குறை சொல்கிற மாதிரி, கொச்சைப்படுத்தின மாதிரி சோபான்னு சொல்லிட்டு நம்ம துணை முதலமைச்சராக இருந்தவர் சொல்கிறதா ரொம்ப அந்த கட்சியில் ஒரு அல்லு சில்லறைகள் அல்ல கைகள் சொல்கிற அது வேறு. ஆனால் ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிற சொல்லும்போது இப்போ நான் அவர்கிட்ட திரும்பி கேட்குறேன், அதவே திரும்ப சொல்கிறாரு. அந்த வடிவேல் ஒரு படத்தில் திரும்ப பேசுறேன் நீ, திரும்ப பேசுறேன் நீ, திரும்ப பேசுறேன் திரும்ப பேசுறேன் திமுக அது மாதிரி அதை தாவேக்கா மீதான விமர்சனம் அது மாதிரி இருக்கும்போது நீங்க அதை ஏன் கூட்டணி கட்சிகள் மீதான விமர்சனம் பாக்குறீங்கன்னு எனக்கு புரியல. தலைவர் தப்பிச்சிட்டாரு, ஐயர் போரே போயிட்டாருன்ற மாதிரி வடிவேல் கதை மாதிரி தாங்க இருக்கு. திரும்ப பேசுறேன் நீ, திரும்ப பேசுறேன் நீ. இந்த நம்ம துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி அதவே சொல்றாரு. அவர் மீன் பண்றது அதிமுக. இது வந்து அவருக்கு கேடு, அவருக்கு இழுக்கு, அவருடைய இருந்த பொறுப்புக்கு ஒரு பொருத்தமானதா இல்ல. அதிமுக நல்ல அரசியல் பேசுங்க. நீங்க அதிமுக எம்எல்ஏக்களுக்கு நினைக்கலையா? சோஃபா மாடல்னா திமுக துணை இளைஞரணி செயலாளர் பேசுவது அதிமுக சோபா மாடல்னு சொல்லிட்டு போங்க. ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர் ஒருத்தர் நம்ம கூட லைன்ல ரொம்ப நேரமா இருக்காரு. புகழேன் சார் வணக்கம். கூட்டணி கட்சிகள் இல்ல, நீங்க கடைசியா உங்கள்ட்ட வரணுங்கிறதுக்காக கடைசியா வந்தோம். கூட்டணி கட்சிகளுடைய ஒத்திசைவு எப்படி இருக்குது? ஒரே திசையில் பயணிக்கிறதா? சரியாதான் போகுதா? அண்ணே வணக்கம். ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே திசையை நோக்கி பயணிக்கிறோம் என்பதிலே மாற்று கருத்தே இல்லை. மத சார்பற்ற அணிகள் எல்லாம் சேர்ந்து திசை மாறாமல் ஒரே திசையில் பயணிக்கிறோம். இது ஆரம்பத்திலிருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அத மத சார்புள்ள கொள்கைகள் கொண்ட கட்சியா RSS பிஜேபியை பார்க்கிறோம். அதைத்தான் எனது அன்பு தோழர் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அடிக்கடி சொல்லுவார், இங்கேயும் சொல்லுவார், டெல்லியிலையும் சொல்லுவார். ஆனால் ஆரம்பத்திலிருந்து இந்த டிஸ்கஷன்ல பார்க்கும்பொழுது தேர்தல் நேரத்தில் நான் அதை வெளியில சொல்ல முடியாது நெல்சன். ஆகவே அதுல டீப்பா போனீங்கன்னா நான் மாட்டிக்குவேன். ஆனால் சரியாக நடத்தப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் வந்து இறங்கி ஒர்க் பண்ணாங்க, அருமையா பண்ணாங்க எல்லா இடத்துலையும். ஆனா அதை திமுக செய்யல. கண்ணால பார்த்தேன். என்னன்னா, அதை நாம் சொல்லக்கூடாது, சொன்னால் சரியாக இருக்காது. அது எந்த ரீதியிலேயோ ஒரு கீழே இருக்கின்ற கட்சியாக அவர்கள் நினைத்துதான் செயலாற்றினார்கள் என்பது எனக்கு தெரியும். அது அவரே வேதனைப்பட்டது உண்டு. அதனாலதான் உங்களுக்கு வந்து என்னன்னா, என்னுடைய சின்னத்தில் எலக்ட்ரானிக்னு சொன்னோன்னே ராஜினாமா தூக்கி போட்டு ஒரு பானையை தேர்ந்தெடுத்து, ஒரு பானை சின்னத்தை தேர்ந்தெடுத்து 4 இடங்களில் வெற்றி பெறுகிறார். இது ஒரு சாதாரண விஷயமா நம்ம எடுத்துக்கூடாது. தோழர் சொன்ன மாதிரி அதை நிலைநிறுத்தினார், அவர் சொந்த சின்னத்தை நிலைநிறுத்தினார். ஆனால் எத்தனை பிற கட்சிகள் செய்ய முடியாது. அண்ணன் வைகோ அவர்களுக்கு தனி மரியாதை உண்டு, தவறாக பேசவே கூடாது. அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். நான் கதறாரு. டெபேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி எல்லாரும் உட்காந்து என்னை பத்தி தப்பா தான் பேசுறீங்கன்றார். இல்லை, அவருக்கு என்று ஒரு தனி மரியாதையும் அரசியல் அனுபவம் கொண்டு ஒரு மாபெரும் தலைவராக அண்ணனை வைகோவை அவர்கள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் ஆற்றிய தொண்டுகளை மறந்துவிட முடியாது. ஆனா எங்கேயுமே நிலை மாறாமல் இந்த ஆட்சி, தாவேக ஆட்சி, முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையில் நீண்ட நெடிய பயணத்தில் பாரதிய ஜனதா கொள்கை எதிரி என்று சொன்ன கோட்பாட்டிலிருந்து, அந்த கோட்டிலிருந்து கொஞ்சம் கூட திசை மாறவே இல்லை. அதுல நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அதுதான் உங்களோட தலைப்பு. எங்கேயாவது திசை மாறி இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. இது வரைக்கும் இல்லை, இந்த நிமிஷம் வரைக்கும். அதோடு அந்த கட்சிகளோடு கூட்டணி, உதாரணத்திற்கு அதிமுக ஆகட்டும், இன்றைய தினம் பாமக வந்து பார்த்தது அவர்களாகட்டும், அவர்களோடு பயணித்ததால் அவர்களை உள்ள சேர்த்துக்க முடியாது என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறது தாவேகா. அதில் உறுதியாக இருக்கிறது. ஆகவே கொண்ட கொள்கை தான் நீங்கள் உங்களுடைய தலைப்பாக நான் பார்க்கிறேன். ஆகவே இது இடதுசாரிகளை பொறுத்தவரை எதிர்ப்பாக பிஜேபி எதிர்ப்பாக இருக்கிறது. மதிமுகவை பொறுத்தவரை இப்பொழுது வந்தாலும் எதிர்ப்பாக இருக்கிறார்கள். விசிகாவை பொறுத்தவரையும் எதிர்ப்பாக இருக்கிறார்கள். காங்கிரஸ் சொல்லவே வேண்டாம், அதுதான் எதிர்கட்சி மத்தியிலும் சரி. ஆகவே அந்த கொள்கைகளை பின்பற்றி நாங்கள் எங்களது கூட்டணிகளோடு சேர்ந்து பயணிக்கிறோம். அதிலே இருந்து தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் மாறவே இல்லை. அவர் கோட்டில் சரியாக இருக்கிறார். இதுதான் உங்களுக்கு கொள்கை ரீதியா பாக்குறோம். இரண்டாவது ஒன்று நீங்கள் தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணணும். இப்போ அண்ணன் திருமாவளவன் ஆகட்டும், ஐயங்கையூர் ஆகட்டும், யார் வேணாலும் ஆகட்டும், அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு சொல்லும் பொழுது இந்த அரசு செவி சாய்க்கிறது.
காங்கிரஸ் சொல்லும் பொழுதும் செவிசாய்க்கிறது. காங்கிரஸை திமுக ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்குமா? ஆட்சிக்கு திரும்பி வந்திருந்தா அதை கொடுத்தது தாவேகா. அவர்களே ஃபர்ஸ்ட் ராஜ்யசபாவை காங்கிரஸ் கேட்டது, கொடுத்து அழகு பார்த்தார். ஆகவே இதில் வித்தியாசங்கள் என்பதே இல்லாமல் அந்த கட்சிகளோடு கூட்டணியாக சென்றதால் தான் இன்றைய தினம் ஒரு கூட்டணி அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு எல்லோரும் ஒத்து வருகின்ற ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். நான் நேற்று முன்தினம் அவரை சந்தித்தேன், முதல்வரை. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு. அனுபவமிக்க ஒரு வார்த்தைகளை அவர் பயன்படுத்துவதும் பேசுவதும் என்னால் அறிய முடிந்தது. அப்படியே காமா உட்கார்ந்துருக்காரு ஏதோ அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அவர் சரியாகவே இருக்கிறார் என்பதுதான் இந்த கூட்டணியை பொறுத்தவரை நமது டிவியில் இன்றைய தினம் பயணிக்கின்ற தாவேகா கூட்டணி கட்சிகள் என்பது இரண்டும் சேர்ந்து பயணிக்கிறது. ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சா ஏத்துக்கிறார். அன்னைக்கு இந்த ஜோசியர் பிரச்சனை வந்தது, இமீடியட்டா சால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா அதே நீங்க இந்த ராஜ்யசபா பிரச்சனையை கையில் எடுத்தீங்க, அது எங்க பண்ணிடுவாரோன்னு கூட நான் நினைத்தது உண்டு. அவர் செய்யவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சூரப்பான ஒரு ஆளை கூட்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில உட்கார வச்சீங்க. அவர் முழுக்க கன்னடக்காரர், தமிழே தெரியாது. அவர் தான் விசியா இருந்தாங்க. அதே போன்று இங்கே இருக்கின்ற முருகன் அமைச்சர், மத்தியில வடக்கில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இங்கே வருகின்ற ஆளுநர்கள் எல்லாம் ஹிந்தி பேசுபவர்கள். அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். யாரு? புஷியானந்த் அவர்கள் நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருக்கிறார், மாண்புமிகு அமைச்சர். அதற்கு மேலே முதல்வர் இருக்கிறார். அதனால நீங்க தமிழ்நாடு ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஆகவே இதுல ஸ்ட்ராங்கா அதுல நிக்கிறாங்க. ஆகவே இதையெல்லாம் கூர்ந்து கவனிக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே இந்த அரசு சரியான வழியில போகிறது, மாற்று கருத்தே இல்லை. இன்னொன்னு கூட நான் சொல்ல விரும்புறேன். அந்த நண்பர்கள் சொன்னாங்க, நெல்சன் சார், என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கூட மறுபடியும் அதே பிரச்சனை. யார்? இந்த ராஜா விடவே மாட்டேங்கிறாங்க திமுக இருந்து எம்பி. அவர் என்னன்னா, இந்த கையை ஆட்டிட்டாருன்னு. இந்த கையை ஆட்டிட்டாருன்னு ஒற்றுமையை நீங்க எடுத்துக்கோங்க. நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ இதே சட்டமன்றத்தில் சபாநாயகர் இருக்கை உடைத்தெறியப்பட்டதா இல்லையா? ரவுடி ராஜ்யம் நடந்ததா இல்லையா? தனபால் என்கின்ற சபாநாயகர் மிக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை அம்மா சார்ந்தவர் அம்மா மேலே உட்கார வைத்து அழகு பார்த்தார்கள். அந்த சபாநாயகருக்கு எது என்ன? திமுக இருக்கையிலே போய் யாரும் இல்லைனே. நீங்க சொல்றத மறுப்பதற்கோ விமர்சிப்பதற்கோ அவையில யாரும் திமுக இல்ல. அதுதான் நான் ஆரம்பத்தில் நினைச்சேன். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது அங்கே. அவர் கை காலெல்லாம் உதறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர் இருக்கையிலே அமர்ந்து ஆங்கில சேனல்லாம் ரேங்க் சேக்கடு சபாநாயகர் சேர்னு போட்டதை பார்த்தோம். ஆனா இன்னைக்கு கையாட்டியதற்கு இவர்கள் அதற்கு ஒரு 1000 அர்த்தங்களை சொல்லி ஒரு பழியை போடுகிறார்கள். இப்படித்தான் அதுல பழி, இதுல பழி. நீங்களும் நெல்சன் சாரும் பிடிச்சிங்க பாலியல்னு சொல்லி நான் கணக்கு கொடுக்க சொல்லி கேட்டாச்சு. கணக்கு கேட்டாவே ஆபத்து. இப்ப பாத்தீங்கன்னா 4 சொல்லிட்டு சட்டமன்றத்துல மீதி 200 எங்க போச்சு தெரியாது. ஆகவே ஒரு அரசை அசிங்கப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தால் அதை விட 1000 மடங்கு. பாஜக எதிர்ப்பு கொள்கையில் தாவேகாவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஒரே திசையில் தான் பயணிக்கிறார்கள். அதனால தமிழ்நாட்டுக்கு எந்த ஆபத்தும் வராது, தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும்னு புகழேந்தி நம்புகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக நம்புங்கள். அதை எதிர்த்து போரிடுவோம், நிற்போம். அதனுடைய கூட்டணி கட்சிகளோடு இணைந்து இங்கே இந்திய ஆதிக்கமோ வடநாட்டில் இருந்து அந்த சக்திகளுடைய மற்ற பணம் கொடுக்காது போகாது, இது அப்பப்போ இருக்கிறது தான். இப்ப கவர்னர் சரியா இருந்தார் சார். கவர்னர் சட்டமன்றத்திற்கு வந்தார், எழுதி கொடுத்ததை படித்தார், பாராட்டினார், முதல்வரையும் பாராட்டினார். அவர் கடமையை செய்தார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னது போல ஆற்றிற்கு தாடியும் நாட்டிற்கு கவர்னரும் தேவையில்லை. அதெல்லாம் கடந்து போய் ரவியெல்லாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஆளுநர், அதையெல்லாம் செய்து போன ஆளுநர் திடீர்னு சேஞ்ச் ஆகிறாரு. ஏன் சேஞ்ச் ஆகிறாருன்னா, ஒரு டெல்லி ட்ரிப்பு தான். அங்கே போனவர் ஹோம் மினிஸ்டர் பார்த்தாரு. இதுக்காயா அனுப்பிச்சோம் நானு? அங்க போய் தொந்தரவு கூடியா ரவி மாதிரினா? அதை விட்டுட்டு அங்க போய் அவரோட சேர்ந்து முதலமைச்சரோட சேர்ந்து அந்த கட்சியோட இருந்து ஜாலியா போய்கிட்டு இருக்கு. என்ன அர்த்தம்? என்ன நினைச்சிட்டு இருக்குன்னு விரட்டி விட்டாங்களோ என்னவோ தெரியாது. இங்க அப்படியே மாறுறாரு ஆளுநர். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த மத்திய அரசு எதிர்ப்பிலேதான். ஆளுநரின் ஆசி பெற்ற அரசுன்னு சொல்லலாமா? ஆளுநரின் ஆசி பெற்ற அரசாகத்தான் இருந்தது. அந்த ஆசிக்கு குந்தகம் ஏற்பட்டு விட்டது. டெல்லி சென்றதும் அங்கே என்ன ஓதினார்கள் என்று தெரியாது. இவர் பாதியிலே மாறிவிட்டார் என்பதுதான் இப்பொழுது உண்மை. இல்ல, நீங்க அந்த ஆளுநருக்காக தான் 2 முறை தேசிய கீதம் வாசிச்சீங்க, அதனால கேக்குறேன். இல்ல, 20 தடவை தேசிய கீதம் வாசித்தாலும் நமது தேசிய கீதம் நேஷனல் அந்தம் யாருக்கும் நாம அதை குறைச்சு மதிப்பிடல.
ஒரே ஒரு முறை தமிழ்த்தாய் வாழ்த்தும் ஒரு முறை தேசிய கீதமும் பாடப்பட்டுக்கிட்டு இருந்த அவையில தமிழ்த்தாய் வாழ்த்த ஒரு முறையும் தேசிய கீதத்தை 2 முறையாகவும் மாத்தலாம்ங்கிற போது அது எந்த கம்பாரிசன்ல எப்படி பண்ணீங்க? யார் ஐடியா சொல்லுங்க? அதாவது ஐடியா கொஸ்டின்லாம் கிடையாது. அது 2 முறை வாசிக்கப்பட்டதால் தேசிய கீதம் அதுக்கு இழுக்காகாது. அதே நேரத்தில் நான் மிக தெளிவாக சொல்கிறேன், அடுத்த முறை வரும்பொழுது இந்த குற்றச்சாட்டை மற்ற கட்சிகளும் எங்களோடு இருக்கின்ற கட்சிகளும் இணைந்து செல்கின்ற கட்சிகளும் சொல்லி இருக்கிறது. அது சரி செய்யப்படும். கவர்னர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற நிலைப்பாட்டை முதல்வரும் தாவேகாவும் எடுக்கும். அதுல மாற்றுக்கிறது. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த 2 முறை தேசிய கீதம். ஓகே, நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த தாவேகாவினுடைய கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருக்கும் இந்த கோர்ட் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. நீங்கள் ஒரே திசையில் பயணிக்க வேண்டும் என்று கோர்ட் கேட்டுக்கொள்கிறது. பயணித்துக் கொண்டே இருக்கும். தொடர்ந்து பயணிங்கிறதா நம்முடைய கோரிக்கை. நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.